ஏனுங்க, நம்ம அம்முக்கு பையன் பிறந்துருச்சுங்க. ஆனுங்க, வாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் வில்லேஜ் பண்ணி பேசுகிறேனுங்க. என்றாது யாரும் புதுசாக வந்துக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அம்மோட பையன் தானுங்க. ஆனுங்க, வெடிகாலையில் தான் கண்ணி இனிச்சுங்க. அட சாமி, இப்போன்னு சொல்லி போட்டு அதே ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகி போச்சுங்கண்ணே. ஆனால் நேற்று ராத்திரிலேருந்து வெளுகு வாடு பட்டு போடுச்சுங்க. காத்தால 4:30 5 மணி இருக்குங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுறதுங்க, அந்நேரத்தில் வீடியோ வேறு இருக்க முடியலைங்க. அதனால இப்போ தாயும் சேயும் நலமுங்க. என்னங்க, நான் அம்மு வயிற்ற பார்த்து போட்டு பிள்ளையா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா பையன். சரி பரவாயில்ல, பையனோ பிள்ளையோ எப்படியோ 2 பேரும் நல்லா இருந்தா சரிங்க. என்னங்க நான் சொல்றது, சரி கண்ணினியாச்சு. நீ அடுத்து அட சீம்பாலு தானுங்க. ஆனுங்க வாருங்க, சும்மா பட்டையை கிளப்புங்க. சீம்பாலு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சுக்கு ஏலக்காயில தட்டி போட்டுங்க. இதோட செய்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்க. என்னங்க நான் சொல்றது, அட சாமி எப்படா வேவிப்புன்னு இருந்தது. ஏன்னா பால் எப்பயுமே கறந்ததுமே புத்துக்கு எடுத்துக்குவாங்க. 2வது பால் தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் 2வது பால் 3வது பால் காய்ச்சலாமுங்க. அதுக்கு மேலே பால் காய்ச்சினா நல்லா, அதாவது சிலது வந்து அப்படியே எப்படி சொல்லுங்க, இப்போ இது பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி கேக்காட்ட இருக்குதுங்களா. 3வது பால் 4வது பாலில் காய்ச்சோம்னா இந்த முட்டை பொரியலாட்ட ஆகி போயிருங்க. அது நம்ம வீட்டில் யாரும் விரும்புறது இல்லைங்க. பாருங்க, காத்தால வேவச்சு கொட்டினதா பேர். அதை வீடியோ எடுக்கிறக்குள்ள என்ற வயன் கட் பண்ணி எடுத்து போட்டானுங்க. சரி இருக்கிற பாதியாவது நான் வீடியோ எடுத்துக்கிறேன் உடுசாமின்னு சொன்னேன். ஆனால் உண்மையாலுமேங்க சீம்பால் கிடச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அத்தனை சத்து இருக்குது. தாய்ப்பாலுக்கு எவ்வளோ சத்து இருக்குதோ அதே மாதிரி நம்ம சீம்பால்லையும் சத்து அதிகமாக இருக்குதுங்க. கிடைச்சா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. கிராமத்துக்கிட்ட சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் சொல்லி வைங்க. இல்லை பால்காரங்கிட்ட கிடைச்சாலும் கிடைக்குமுங்க, சொல்லி வச்சா கிடைக்குமுங்க. என்னங்க நான் சொல்கிறது, கிடைக்கும் போது கண்டிப்பாக அது வாங்கி பயன்படுத்துங்க. அத்தனை ருசியாக இருக்குமுங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக நமக்கு கிடைக்குமுங்க. அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்கும்போது அளவாக கொடுங்க. ஏன்னு கேட்டால் ரொம்ப சில குழந்தைங்களுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது அவங்களுக்கு சேராமல் போயிருங்க. அவ்வளோதான் விஷயமுங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. என்னங்க நான் சொல்கிறது, இந்த மாதிரிங்க இனிமேல் நம்மளோட கிராமத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பற்றிலாம் அம்மனிக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில வீடியோ போடுறனுங்க. கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருங்க அது மாதிரி இனிமேல் சப்போர்ட் கொடுங்க. நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க. போயிட்டு வரட்டுங்களா?